அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு நான் தான் வேட்பாளர் நிற்கிறேன். அதை முதல்ல இந்த ஊரில் தான் அறிவிக்கிறேன். ஏன்னா தம்பி அது காரணம் எனக்கு சொன்னான். இந்த ஊரில் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலான வாக்கு கிடைச்சி, இதுக்கப்புறம் தான் திமுக அண்ணா திமுக, அதனால் இந்த ஊரில் நான் உங்களை வேட்பாளரை அறிவிச்சிட்டு கொண்டு போகிறேன் அப்படின்னு தம்பி பழனி இந்த ஊரில் தான் என்னை வேட்பாளர்னு உங்கள்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறான். இப்போ நாங்கள் படித்த பிள்ளைங்க பார்க்குறீங்க, எங்கள் அம்மாமார் பார்க்குறீங்க, உங்கள் காலத்துக்கு உங்கள் வயசுக்கு இது மாதிரி இளைய பிள்ளைகள் கொடியை தூக்கிட்டு இப்படி கச்சை தூக்கிட்டு இப்படி வந்து எங்கள் அம்மாமார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லா கரை வெட்டி கட்டிட்டு திமுக அண்ணா திமுக கரை வெட்டி கட்டிட்டு வெள்ளையும் செல்லையுமா ஒரு 50 வயசுக்கு மேலே இப்படி பல இது பண்ணிட்டு வர்றவங்க தான் இங்கே வந்திருப்பாங்க. இந்த அரசியலை நாங்கள் ஏன் முன்னெடுக்கிறோம்? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சின்ன பிள்ளைகள் நிற்கிதுங்க. ஒரு தரமான பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் சேர்க்கணும்னா 50,000 ரூபா வேணும் ஒரு பிள்ளைக்கு. 2 புள்ள பார்த்தா எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் தரமான பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு. இல்லை அரசு பள்ளிக்கூடம் இருக்குது, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளை எப்படி வெளியே வரும், தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளை எப்படி வரும் உங்களுக்கு தெரியும். எனக்கு வைத்தியம் பார்க்க எனக்கு நோய் வந்துட்டா எனக்கு அரசு மருத்துவமனை இருக்குது, தனியார் மருத்துவமனை இருக்குது. ஆனால் தரமான மருத்துவம் எனக்கு யார் தர்றான்னா அரசு தரல, தனியார் தர்றான். தரமான கல்வி எனக்கு யார் தர்றான்னா அரசு தரல, தனியார் தர்றான். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், 50 ஆண்டு காலமாக இந்த நிலை இப்படி தான் இருக்குது. மாற்றி மாற்றி ஜெயலலிதா கருணாநிதி ஜெயலலிதா ரெட்டலை சூரியன் ரெட்டலை மாற்றி 50 ஆண்டுகளாக இவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுத்தோம். நான் திமுக காரன் தான், எங்கள் தகப்பனார் திமுக, இப்போ எனக்கு இங்கே சம்மந்தியாக திமுக தான். இப்படி நாங்கள் எல்லாருமே திமுக, அண்ணா திமுக, விடுதலை சிறுத்தை, பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட்டு, எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி, இப்படி எல்லா கட்சிகளும் வந்த தம்பிகள் தான். புதுசாக நாங்கள்லாம் வந்து சாதி மதம் கடந்து நாங்கள் பல்லர் கிடையாது, பறையர் கிடையாது, நாடார் கிடையாது, உடையார் கிடையாது, கோணார் கிடையாது, செட்டியார் கிடையாது, புள்ள கிடையாது, மறவர் கிடையாது, அகமுடியர் கிடையாது, கல்லர் கிடையாது. நாங்கள் சாதி கடந்து மதம் கடந்து நாங்கள் கிறிஸ்தவர் கிடையாது, நாங்கள் இஸ்லாமியர் கிடையாது, நாங்கள் முஸ்லீம் கிடையாது. இது அத்தனை கடந்து நாம் தமிழராய் தாய்மொழி தமிழுங்கிற ஒற்றுமை அடையாளத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். நாங்கள் இந்த ஒருபோதும் இந்த ஏற்றத்தாலும் கிடையாது. இங்கே நிற்கிற இவ்வளோ தம்பிகள் நிற்கிறாங்க. இவங்க பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். இவன்லாம் என்ன சாதி, நான் என்ன சாதி எங்கள் யாருக்கும் தெரியாது. அப்படி தான் எங்கள் அண்ணன் சீமான் எங்களை வளர்த்துருக்கான். ஒரு நல்ல தலைவன் 50 ஆண்டுகளுக்கு அப்புறம், காமராசுக்கு அப்புறம், எங்கள் தாத்தா காமராசுக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைவன் இந்த இனத்தை கிடச்சிருக்கான். அவன் தான் சீமான். அவன் ஒரு அரசியல் பேசலாம். ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் அம்மாமார் பூரா அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்கள் போறீங்க. அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளோ தரோம், அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளோ அவங்க தருது, அவங்க உங்களுக்கு எவ்வளோ தர்றாங்கன்னு நம்ம இங்கே பேச வேணாம். அடுத்த முறை உங்களை கூப்பிட மாட்டாங்க 100 நாளைக்கு. அதனால் அது நம்ம இங்கே பேச வேணாம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஒரு கலெக்டர் மவனுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி களத்து மேட்டில் நிற்கிற உங்கள் பிள்ளைக்கும் கிடைக்கும். ஒரு மந்திரி மவனுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம் மாடு மேய்க்கிற எங்கள் ஆத்தாப்பனுக்கும் கிடைக்கும். இதுதான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் சமத்துவம் பேசுகிறோம். சமத்துவம் பேசிட்டு சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு ஓர்மைக்குள்ள கொண்டு வந்து இந்த மண்ணின் வளம் மக்களுக்கானது. ஆத்து மணல் அள்ளி விற்கிறானுங்க, அரசு நிலங்கள், இது எல்லாத்தையும் விற்று கூறு போட்டு இந்த மக்களை அடிமையாக்கி, மதுவுக்கு அடிமையாக்கி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டொன்றுக்கு 46,000 பெண்கள் தாலி இறக்கப்படுது. ஆண்டொன்றுக்கு ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 46,000 என் சகோதரிகள் தாலி இறக்கப்படுது. மதுவினால் குடிச்சிட்டு கணவன் இறந்துடுறான். சரி, இது இந்த நிலை. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இந்த மாதிரி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அரசு ஆரம்பித்த கல்லூரி வெறும் 1600 தான். படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி வெறும் 1600 தான். குடிப்பகம் 7500. படிப்பகம் எத்தனை? 1600. குடிப்பகம் 7500. அப்போ நீங்கள் என்ன கேட்கணும், இந்த அரசு எங்களை படிக்க வைக்கிறதா இல்லை குடிக்க வைக்கிறதா? இதுதானே கேள்வி. அப்போ நீங்கள் கேள்வியை எழுப்ப தான் அந்த சமுதாயம் விடுதலை பெறும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், அதாவது வந்து படி, கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். படிக்கணுமா? சுற்றி என்ன நடக்குது, நாடு என்ன, ஊர் என்ன, மக்கள் என்ன, சமூகம் எல்லாத்தையும் படிக்கணுமா? படிச்சுட்டு இதை மக்களுக்கு, பாவப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பில் உள்ள மக்களுக்கு, பொருளாதாரத்தின் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத மக்களுக்கு கொண்டு கற்பிச்சு கொடு. கற்பிச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கருத்து ஏற்படும், ஒன்று சேர், அதுக்கப்புறம் இப்போ புரட்சிக்குன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் படித்து பார்த்தோம். 50 ஆண்டுகால இந்த திராவிட அரசியலை படித்தோம். 50 ஆண்டுகால அந்த நிலத்தை ஆண்டவங்களை படித்தோம். 50 ஆண்டுகளாக எங்களை சாதி பேரை சொல்லி, மதம் பேரை சொல்லி சுரண்டு கொளுத்தவனை பூரா படித்தோம். இதை அத்தனையும் படிச்சுட்டு உங்கள்கிட்ட கொண்டு நாங்கள் கற்பித்து கொடுக்குறோம். இதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்பட்டு நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தணும். அதுக்கு தான் நாம் தமிழர். நீங்கள் உறுதியாக நம்புங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு போகிறோம். இனி தேர்தல் காலம் வந்தோடனே திராவிட கட்சிகளில் வருவாங்க, அண்ணா திமுக வருவாங்க, நல்லா வெள்ளைஞ்சலும் வருவாங்க. ஒரு 500 ரூபா காசு எடுத்துகிட்டு வருவாங்க. வாக்குக்கு 500 ரூபா காசு கொடுப்போம், அவ்வளோதான். 5 வருஷம், ஒரு நாளைக்கு 27 பைசா, ஒரு நாளைக்கு 27 பைசா. இந்த 500 ரூபாயை கொடுத்துட்டு நம்ம வாக்கை பறிச்சுட்டு போயிடுறோம். 500 ரூபாய்க்கு நம்ம வாக்கை விற்றனால
5000 கோடி ரூபாய்க்கு நம்ம நாட்டை விற்கிறோம். இதுதான் நடக்குது. திருட்டு பிள்ளை பூரா எதையும் செய்கிறதில்ல. சாலை போடுறதில்ல, மருத்துவ வசதி இல்லை, பேருந்து வசதி இல்லை, கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை, எல்லாருக்குமான வேலை இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. ஆனாலும் இவன் திரும்ப திரும்ப சொல்லுவான், அந்த மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம், மக்களுக்காக பாடுபடுறோம். எங்கள் ஐயா எடப்பாடி கூட சொல்கிறார், நானும் விவசாயி தானே. விவசாயம்னா இந்த விவசாயம் ஏன் இப்படி காஞ்சி கிடக்கிறான், என் விவசாயம் ஏன் இப்படி கருவாடை கிடக்கிறான் அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். ஆடு மாடுக்கு ஊசி போடக்கூடிய மருத்துவர் அரசு ஊழியர், ஆடு மாடுக்கு வைத்தியம் பார்க்குறவர் அரசு ஊழியர். ஏன் ஆடு மாடு பார்க்கிற எங்கள் ஆத்தா பையன் அரசு ஊழியர் ஆகக்கூடாது? சீமான் சொல்கிறாரு, நாம் தமிழர் ஆட்சியில் விவசாயிகள் அரசு ஊழியருங்கிறார். சரிதானே? இங்கே எல்லாவனுக்கும் ஓய்வூதியம் உண்டு. மாட்டு டாக்டர்லேருந்து, ஆட்டு டாக்டர்லேருந்து, மனித டாக்டர்லேருந்து, சத்துணவு ஆயாவிலேருந்து, துப்புரவு தொழிலாளர்லேருந்து, கலெக்டர்லேருந்து, போலீஸ்லேருந்து எல்லாருக்கும் இங்கே ஓய்வூதியம் உண்டு. 60 ஆண்டுகளுக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்களால உழைக்க முடியாதுன்னு அரசு மாதம் நம்மளோட வரி பணத்தில் ஓய்வூதியம் கொடுக்குது. நாம் தமிழர் கட்சி சீமான் கேட்கிறாரு, ஏன் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் நீ தரக்கூடாது? 60 ஆண்டுகளாக அந்த நிலத்தில் வெம்பாடுபட்டு வெயிலில் நின்று பாடுபட்டு கூடிய விவசாயிகளுக்கு ஏன் ஓய்வூதியம் தரக்கூடாது அரசோட வரி பணத்தில் அப்படின்னு